அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் 1 எண்ணியல் என்ற தலைப்பில் தசமங்களை ஒப்பிடுதல் என்ற தலைப்பில் இப்போ ஒரு ஸ்லைட் ஷோவை பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு கணக்குகளை நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து கவனித்து செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம அந்த 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள தசமங்களை ஒப்பிடுதல் என்ற ஸ்லைட் ஷோவை பார்க்கவும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். செவன்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பாடம் 1 எண்ணியல் தசமங்களை ஒப்பிடுதல். பக்க எண் 15 டு உங்கள் புத்தகத்தில் பக்க எண் 15 டு 17. அந்த பக்க எண்களில் அந்த 15 டு 17ஆவது பக்கத்தில் நாம் இப்போ நடத்தக்கூடிய கணக்குகள் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கும். புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ முதல்ல தசமங்களை ஒப்பிடுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தசமங்களை ஒப்பிடுதல் என்றால் என்ன? தசம எண் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தசம எண் என்றால் என்ன? புள்ளி வச்சு எண்ணுக்கு தான் தசம எண்ணின் பேர். தசமங்களை ஒப்பிடுதல் கம்பரிஷன் ஆஃப் டெசிமல்ஸ் 1968 நீளம் தாண்டுதலில் ஒலிம்பிக் சாதனை படுத்த பாப் பீமானின் சாதனையை 23 ஆண்டுகள் வரை தொடர்ந்து அவர் சாதனை பாப் பீமான் என்ற ஒரு நபருடைய சாதனை 23 ஆண்டுகள் தொடர்ந்து. அதை அவருடைய சாதனை யாரும் முறியடிக்கல. அவரின் உலக சாதனை 8.90 மீட்டர். இச்சாதனையை 1991 அவர் 1968 சாதனை படிக்கிறாரு. நீளம் தாண்டுதல வேகமாக ஓடி எம்பி குச்சி தாண்டுவாங்க. அக்பர் நீளம் தாண்டுதல் பேரு. அதுல 8.90 மீட்டர், கிட்டத்தட்ட 9 மீட்டர் தாண்டியிருக்காரு. அவருடைய சாதனையை 1991 வருஷம் தான் 23 வருஷம் கழிச்சு நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கார்ல் லூயிஸ், மைக் பாவல் ஆகியோர் முறியடித்தனர். கார்ல் லூயிஸ் 8.91 மற்றும் மைக் பாவல் 8.95 மீட்டர் என்ற அளவில் சாதனை படுத்தினர். இத்தூரங்களை உங்களால் ஒப்பிட முடியுமா? அப்போ ஒரு தசம எண் 8.90 தசம எண், 8.91 ஒரு தசம எண், 8.95 ஒரு தசம எண். இது நம்மளால ஒப்பிட முடியுமா? அப்படின்னா ஒப்பிட முடியும். முதல்ல ஒப்பிடுதல் என்றால் என்ன அப்படிங்கிற பாப். இது பாப் பீமன். இவருடைய நீளம் தாண்டல் எவ்வளவு? 8.90 மீட்டர். இங்க இருந்து என்ன செஞ்சிருக்காரு? வேகமா ஓடி தாண்டுறாரு. இது ஒரு தசம. அவருடைய நீளம் தாண்டல் எதுல குறிக்கப்படுது? ஒரு தசம எண்ணில் குறிக்கப்படுது, 8.90. அடுத்தது யாருன்னா கார்ல் லூயிஸ். அவருடைய நீளம் தாண்டல் எவ்வளவு அப்படின்னா, அவர் 1991 உலக சாம்பியன்ஷிப் போட்டியில பாப் பீமனுடைய சாதனை முறியடிக்கிறார். அவருடைய சாதனை எவ்வளவுன்னா நீளம் தாண்டல் 8.91. இது ஒரு தசம எண். அப்ப நீளம் தாண்டல குறிப்பிடப்பட்டது என்னது அப்படின்னா ஒரு தசம எண் 8.91. அடுத்தது மைக் பாவல். இவருடைய நீளம் தாண்டல் எவ்வளவு அப்படின்னா, அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 8.95 மீட்டர். இதுதான் மைக் பாவல் வேகமா ஓடி 8.95 மீட்டர் தாண்டினார். அப்போ தசம எண்கள்ல எது பெருசு எது சிறுசுன்னு சொல்றத ஒப்பிடுதல். இப்ப பாருங்க, ஒப்பிடுதல் என்றால் என்ன? தசம எண்களில் எது பெரியது எது சிறியது மற்றும் அவற்றை ஏறு வரிசையில் எழுதுவது மற்றும் அவற்றை இறங்கு வரிசையில் எழுதுவது, இதுக்கு பேர் தான் ஒப்பிடுதல். அப்போ ஒரு தசம எண் இருக்கு. அந்த தசம எண்ணில் எது பெருசு எது சிறுசு, அதை எப்படி ஏறு வரிசையில் எழுதுறது, எது எப்படி இறங்கு வரிசையில் எழுதுறது, எது பெருசு சிறுசுன்னு கண்டுபிடிச்சா தான் ஏறு வரிசையில் எழுத முடியும், இறங்கு வரிசையில் எழுத முடியும். ஏறு வரிசையில் என்றால் என்ன? சின்ன எண்ணில இருந்து பெரிய எண்ணை நோக்கி போறது. இப்போ சின்ன எண்ணை முதல்ல எழுதணும், கமா போட்டு அதுக்கு அடுத்த பெரிய எண், அதுக்கு அடுத்த பெரிய எண் எழுதுனா ஏறு வரிசை. இறங்கு வரிசை என்ன? முதல்ல பெரிய தசம எண் முதல்ல இருக்கணும், அதுக்கு அடுத்து சின்ன எண்ணு, அதுக்கு அடுத்து சின்ன எண்ணு, அதுக்கு அடுத்து சின்ன எண்ணு, கடைசியில் ரொம்ப சின்ன எண். இது இறங்கு வரிசை. அப்போ ஒப்பிடுதல் என்றால் தசம எண்கள்ல ஒப்பிடுதல் என்றால் என்ன அப்படின்னா, தசம எண்கள்ல எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஒப்பிடுதல். அடுத்து இந்த ரெண்டையும் கவனிப்போம். தசம எண்கள்ல ஒப்பிடுதல்ல முதல் விதி என்னன்னா, முழு எண் பகுதியில் எது பெருசோ அதான் பெருசு. புள்ளி வச்சு எண்ணுக்கு தசம எண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி முழு எண்களை பாருங்க. இங்க முழு எண் எத்தனை? 98. இங்க இந்த ரெண்டுல 98.002356 89.002356 இந்த ரெண்டு எண்கள் எது பெருசு? தசம எண்ணு தான்.
அப்ப முதல்ல முழு எண்ணை பாருங்க. புள்ளிக்கு இடது பக்கம் பாருங்க. இந்த புள்ளிக்கு இடது பக்கம் பாருங்க. இங்க 98, இங்க 89. அப்போ முழு எண்கள் எது பெருசோ அதான் பெரிய தசம எண். அப்ப எது பெருசு? 98.002356. மத்த எல்லாம் பாருங்க ஒண்ணா இருக்கு. இது ஒண்ணா இருக்கு. ஆனா இங்க முழு எண்கள்ல இது 98, இது 89. அப்ப 98.002356 தான் பெருசு. இது முதல் விதி. ரெண்டாவது விதி என்னன்னா, தசம எண்கள்ல முழு எண் பகுதி ஒண்ணா இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் 100 இருக்கு. புள்ளிக்கு இடது பக்கம் இங்க 100 இருக்கு. இந்த முழு எண் பகுதி இங்கேயும் 100 இருக்கு. முழு எண் பகுதி ஒண்ணா இருந்தா அடுத்து அதுல எது பெரிய எண் கண்டுபிடிக்கிறதுக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் 10ல் 1ஆம் இடத்தை பார்க்கணும். அதுவும் ஒண்ணா இருக்கு. பாருங்க 10ல் 1 இங்க 5 இருக்கு. இங்க 10ல் 1 இங்க 5 இருக்கு. அடுத்து 100ல் 1ஆம் இடத்தை பார்க்கணும். அது ஒண்ணு, இது ஒண்ணா இருந்தா அதுக்கு அடுத்து 100ல் 1 பார்க்கணும். 100ல் 1ல இங்க 2 இருக்கு. இங்க 100ல் 1ல இங்க 3 இருக்கு. அப்போ 100ல் 1ல எது பெருசோ அதான் பெருசு. அப்போ ரெண்டாவது தான் பெரிய நம்பரு. முதல்ல உள்ளது 100.52 சின்ன நம்பரு, 100.53 பெரிய நம்பர். அடுத்தது முழு எண் பகுதி ஒண்ணா இருக்கு. இந்த 2 தசமம் எடுத்துக்கிடுவோம். 879.879 இங்க 870 முழு எண் ஒண்ணா இருக்கு. அடுத்து 10ல் 1 கவனிங்க, இங்கேயும் 0 இங்கேயும் 0. 100ல் 1 கவனிங்க, அந்த இடத்தை கவனிங்க, அங்கேயும் 0 இங்கேயும் 0. 1000ல் 1 இங்க 2 இங்க 2. 10,000ல் 1 இங்க 3 இங்க 3. அப்புறம் 1,00,000ல் 1 இங்க 5 இங்க 6. அப்போ எங்க பெருசா இருக்கு? இங்க 5 இங்க 6. அப்ப இதுதான் பெருசு, இது சின்னது. அப்போ எந்த இடத்துல பெருசா இருக்கோ அந்த எண்ணு தான் பெருசு இல்லையா? அது ஒப்பிடும் போது எல்லாத்தையும் ஒப்பிட்டே வரோம். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1, 10,000ல் 1, லட்சத்தில் 1. லட்சத்தில் 1ல இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப 879.002368 தான் பெரிய நம்பரு. சரியா? சரி. இது தசம எண்கள் ஒப்பிடுதல். சின்ன நம்பர் பெரிய நம்பர் பாக்குறது. அப்போ ஒப்பிடுதல் பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இதில் உள்ள கணக்குகளை பார்க்க போறோம். தசம எண்கள் எப்படி ஒப்பிடுதல் அப்படின்னு பார்ப்போம். முதல் விதி நான் ஏற்கனவே சொன்ன விதி தான். அந்த விதியை திரும்ப ஒருக்க படிச்சு பார்ப்போம். சம எண்ணிக்கையில் உள்ள தசம இலக்கங்களை உடைய தசம எண்கள். எப்படி? படி 1. எப்படி ஒப்பிடுறது? எது பெருசு சிறுசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? படி 1 கவனிங்க. இரு எண்களில் முழு எண் பகுதிகளை ஒப்பிடுக. பெரிய முழு எண் பகுதியை கொண்ட எண்ணே தசம எண்ணே பெருசு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது இந்த கவனிங்க. படி 2. படி 2 கவனிங்க. முழு எண் பகுதி சமமாக இருப்பின் தசம பகுதியில் உள்ள 10ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிடுக. 10ல் 1ஆம் இலக்கத்தில் பெரியது எதுவோ அதுவே அந்த தசம எண்ணு பெரியது. அப்ப நம்ம ஏற்கனவே படி 1 கவனிப்போம். 89.56. அதே மாதிரி 88.56 அப்படின்னு வச்சுக்கிடுவோமா? இந்த ரெண்டுல எது பெருசு? முழு எண் பகுதியை கவனிங்க. 89 தான் பெருசு, 88 சின்னது. அப்ப இதுதான் பெரிய எண்ணு. அப்ப எப்படி அடையாளம் போடணும்? இந்த பக்கம் பெருசு மாதிரி போடணும். கிரேட்டர் தான் 89.56 பெரியது எதை விட பெருசு? 88.56 விட பெருசு. அடுத்து படி 2 பார்த்துட்டோம். படி 2 ஏற்கனவே பார்த்துட்டு இப்பவும் பார்ப்போம். 6.73, 6.93 இப்படி வச்சு இந்த 2 எண்ணு எடுத்துக்கிடுவோம். இது தசம எண்ணு, இது தசம எண்ணு தான். முழு எண் பகுதி இங்க 6 இங்க 6 இது ஒண்ணா இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. ஆனா 10ல் 1 கவனிங்க. புள்ளிக்கு அடுத்து இங்க 7, இங்க 10ல் 1 கவனிங்க, இங்க 9. அப்ப எதுதான் பெருசு? 10ல் 1 இடத்துல எது பெருசோ அதுதான் பெருசு. அப்ப 6.93 தான் பெருசு. அப்ப இந்த சைடு வாய் திறந்திருக்க மாதிரி போடும். இப்ப இது பெருசு, இது சின்னது. படி 3. ஒரு தசம எண்ணை எப்படி ஒப்புறது, எப்படி பெருசு சிறுசுன்னு பாக்குறது? படி 1 பார்த்துட்டோம், படி 2 பார்த்துட்டோம், படி 3. முழு எண் பகுதி மத்தியில் 10ல் 1ஆம் இலக்கம் இரண்டும் சமமா இருப்பின் தசம எண் பகுதியில் 100ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிட வேண்டும். அது ஒண்ணா இருந்துச்சுன்னா 1000ல் 1 ஒப்பிடணும். அதுவும் ஒண்ணா இருந்துச்சுன்னா 10,000ல் 1 ஒப்பிடணும். அதுவும் ஒண்ணா இருந்துச்சுன்னா லட்சத்தில் 1 ஒப்பிடணும். நம்ம ஏற்கனவே அந்த ஸ்லைடு ஷோல பார்த்துட்டோம். சரியா? இப்போ அடுத்தது சமமற்ற எண்ணிக்கையில் உள்ள தசம இலக்கங்களுடைய தசம எண்கள். இங்க என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். இங்க என்ன சொல்ல வரான்னா, இப்போ 70.637 இங்க 70.63 இப்படி இருக்கு. 70.637
70.63 இப்படி இருக்கு. மேல நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல 7 இருக்கு, 10 இருக்கு. இங்க முழு எண் 70. இங்க 10ல் 1, இங்க 100ல் 1, இங்க 1000ல் 1 இருக்கு. ஆனா இங்க பாருங்க 10ல் 1, இங்க 100ல் 1 தான் இருக்கு. 1000ல் 1 இடத்துல இல்ல எதுவும். அப்ப அதனால இது சமமற்ற தசம இலக்கங்கள். இங்க 3 இலக்கம் இருக்கு, இங்க 2 இலக்கம் இருக்கு. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா எதுல கம்மியா இருக்கோ அந்த இடத்துல முடியக்கூடிய இடத்துல என்ன செஞ்சுக்கணும், ஒரு சைபரை போட்டு சமமாக்கிக்கணும். ஒரு சைபரை சேர்த்து ஒரு சைபர் பின்னாடி சேர்த்தா மதிப்பு மாறாது. அதான் சொல்லிருக்கான், தசம இலக்கங்களின் வலப்புற இறுதியில் பூஜ்ஜியத்தினை சேர்க்க அந்த தசம எண்களின் மதிப்பு மாறாது. முக்கியமான பாயிண்ட். நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன், இங்க 6 3 7, இங்க 6 3 0. இப்ப கவனிச்சு பாருங்க, 10ல் 1 எத்தனை 6. முழு எண் 1 இருக்கு, முழு எண் பகுதி 1 இருக்கு. இங்கேயும் முழு எண் பகுதி 1 இருக்கு. 10ல் 1 இங்கேயும் 6, அங்கேயும் 6. 100ல் 1 இங்கேயும் 3, இங்கேயும் 3. 1000ல் 1 இங்க 7, இங்க 0. அப்ப எது பெருசு? மேல உள்ளதும் பெருசு. இது பெரிய எண்ணு, பெரியது. அப்ப இது சிறிய. அப்போ தசம எண்கள் இலக்கம் சமமா இல்லைன்னா பின்னாடி எத்தனை சைபர்னாலும் சேர்த்துக்கலாம். அது அந்த இதை பொறுத்து. இப்ப தசம எண்களை ஒப்பிடுதல், இதை ஒப்பிடுவோமா? நம்ம ஏற்கனவே படிச்ச விதிப்படி ஒப்பிடுவோம். 85.32, அடுத்தது 65.32. இதுல முழு எண்ணை கவனிங்க. முழு எண் இதுதான் பெருசு, 85 தான் பெருசு, இங்க 65 சின்னது. அப்ப இதுதான் பெருசு. சரியா? பெரிய இது பக்கம் வாய் திறந்த மாதிரி போகணும். 8.968 ரெண்டாவது தசம் எடுத்து வருவோம். 8.963 இதை இதுக்கு வருவோம். 8.968 முழு எண் பகுதி 1 இருக்கு. 10ல் 1ஆம் இடம் 1 இருக்கு, 9 9. 100ல் 1 இங்கே 6, இங்கே 6. 1000ல் 1 இங்க 8, இங்க 3. அப்ப இதுதான் பெருசு. அடுத்த தசம 100.00223, 100.002221. முழு எண்ணை கவனிங்க. இங்க 100, இங்க முழு எண் போது இங்க 100. 10ல் 1 இங்க 0, 10ல் 1 இங்க 0. 100ல் 1 இங்க 0, 100ல் 1 இங்க 0. 1000ல் 1 இங்க 2, 1000ல் 1 இங்க 2. 10,000ல் 1 இடமதிப்பு சொல்றேன். 10,000ல் 1 இங்க 2, 10,000ல் 1 இங்க 2. லட்சத்தில் 1 இங்க 3, லட்சத்தில் 1 இங்க 1. அப்ப எங்க பெருசா இருக்கு? 3 தானே பெருசா இருக்கு. அப்போ இதுதான் பெரிய நம்பர். அடுத்தது சமமற்ற இலக்கங்கள். இங்க புள்ளிக்கு அடுத்து 5 இலக்கம் இருக்கு, இங்க புள்ளிக்கு அடுத்து 1 இலக்கம் இருக்கு. அப்போ இதுல முதல்ல புள்ளிக்கு அடுத்து இங்க 5 இலக்கம், இங்க 1 இலக்கம் தானே இருக்கு. அப்போ முதல்ல இங்க 5 சைபர் சேர்த்துக்கிறீங்க, 4 சைபர் சேர்த்துங்க. 5 இலக்கம் மாத்தியாச்சா? இப்ப கவனிப்போம். இங்க எத்தனை? 2. சரி, இங்க முதல் இலக்கம் முழு இலக்கம் இங்க 9, இங்க 9. 10ல் 1 இங்க 2, இங்க 10ல் 1 இங்க 3. அப்ப இதுதான் பெருசு. இங்க 2 இருக்கு, இங்க 3. அப்ப 3 தான் பெருசு. அப்ப இது பெரியது. சரியா? அப்போ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இது. தசம எண்களை ஒப்பிடுறது ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. இப்ப எடுத்துக்காட்டு 1.13. வேலன் 8.36 கிலோகிராம் உருளைக்கிழங்கையும் சேகர் 6.29 கிலோகிராம் உருளைக்கிழங்கையும் வாங்கினார்கள் எனில் அவற்றில் அதிக எடை உடையது எது? எது வெயிட் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். 2 தசம எண்கள் எழுதணும், ஒப்பிடணும், அவ்வளவுதான். வேலன் வாங்கிய உருளைக்கிழங்கு. அல்லது நம்ம என்ன செய்யலாம், கடைசியில் முடிவு எழுதிக்கலாம். 2 தசம எண்கள், கொடுக்கப்பட்ட தசம எண்கள் எழுதிக்கிடுவோம். கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிடன்னு சொன்னா போதும். இப்ப நல்லா கவனிங்க. வேலன் வாங்கியது எவ்வளவு? 8.36 கிலோகிராம். சேகர் வாங்கியது எவ்வளவு? 6.29 கிலோகிராம். சரியா? இப்போ 2 தசம எண்களை ஒப்பிடுறதுக்கு முதல்ல எதை பார்க்கணும்? முழு எண் பகுதியை பார்க்கணும். அப்ப எத்தனை? 8, இங்க 6. 8 பெருசா 6 பெருசா? 8 தான் பெருசு.
அப்ப எது கூட? யார் வாங்கின உருளைக்கிழங்கு கூட? 8.34 கிலோகிராம். அப்ப யார் வாங்கின உருளைக்கிழங்கு கூட? 8.36 யாருக்குள்ளது? உருளைக்கிழங்கு. எனவே 8.36 கிலோகிராம் உருளைக்கிழங்கு தான் அதிக எடை உடையது. அப்ப 2 தசம எண்களை ஒப்பிடுறோம். அதுல எது பெருசுன்னு பாக்குறோம். அதுதான் அதிக உடையது. எடுத்துக்காட்டு 1.14. கணக்கை பார்க்கறது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஏ மற்றும் பி 2 பனிக்கூழ் தானியங்கி இயந்திரங்கள். பனிக்கூழ்னா என்னதுப்பா? ஐஸ்கிரீம். தெரியுமா? சரியா? நம்ம கடைகளுக்கு போகும்போது மிஷின் வச்சிருப்பாங்க, அதுல நிரப்பி தருவாங்க. 100 மில்லி கோப்பைகளை நிரப்புமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயந்திரம் ஏ 2 இயந்திரம் இருக்கு மற்றும் இயந்திரம் பி நிரப்பப்பட்ட எடையும் பனிக்குள் கோப்பை 2 எடையும் ஒப்பிட முறையே இயந்திரம் ஏயில் நிரப்பப்பட்டது 99.56 மில்லி லிட்டர் ஆகவும் இயந்திரம் பியில் நிரப்பப்பட்டது 99.65 மில்லி லிட்டர் ஆகவும் உள்ளது என கண்டறியப்பட்டது. எந்த இயந்திரமானது அதிக அளவிலான பனிக்கூழினை ஐஸ்கிரீம்களை கோப்பைகளில் நிரப்புது என்பதை காண்க. அப்ப கணக்கு பெருசா இருக்கு, நம்ம வகை ரொம்ப சின்னதா தான் எழுதணும். அப்ப வகை எப்படி எழுதணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிட. இல்ல தசம எண்கள் 2 விதமா வருது பாருங்க. ஒப்பிட. முதல் தசம எண் எவ்வளவு இந்த இருக்கு? ஏ 99.56. அடுத்தது இன்னொன்னு என்னது? 99.65. இந்த 2ஐ ஒப்பிடும். 2ஐ எப்படி ஒப்பிடலாம்? இப்படி போட்டு ஒப்பிடுவோமா? நேர போட்டு ஒப்பிடுவோம், அதான் நல்லது. $99.65. நல்ல கவனிங்க. முழு எண் பகுதிக்கு வாங்க. படி 1 முழு எண் பகுதி ஒப்பிடுவோம். இங்கேயும் 99, இங்கேயும் 99. இங்க 10ல் 1, இங்க 5, இங்க 10ல் 1, இங்க 6. அப்போ 10ல் 1 இல்ல, இங்க 5, இங்க 6னா இதுதான் பெருசு. சரியா? அப்போ இந்த பக்கம் என்ன செய்வோம்? பெரிய அடையாளம் போட்டுருவோம். இப்போ கேள்விக்கு வந்துடலாமா? எது பெருசு? இதுதான் பெருசு. சரியா? 99.65 பெருசு, 99.56. அப்ப எந்த இயந்திரமானது அதிக அளவிலான பனிக்குழின் நிரப்புன்னு சொல்றோம்ல, அப்ப இந்த எந்த இயந்திரத்துக்கு அந்த வார்த்தையை அடிச்சுட்டு ஏ என்ற இயந்திரமானது அப்படின்னு எழுதணும். முடிவு. கவனி. ஏ என்ற இயந்திரமானது பிராக்கெட்ல 99.65 மில்லி லிட்டர் அதிக அளவிலான பனிக்கூழினை கோப்பைகளில் நிரப்புகிறது. கணக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு கணக்குலயும் தசம எண்கள் இருக்கும், நிரப்புகிறது. அந்த தசம எண்ல எது பெருசுன்னு பார்த்துட்டு அந்த கேள்விக்கு என்ன செஞ்சிடணும்? பதில் சொல்லிடணும். எடுத்துக்காட்டு 1.15. தரமான கலை காகிதம் ஆர்ட் பேப்பர் 0.05 மில்லிமீட்டர் தடிமனும், மேல் பூச்சி பூசிய காகிதம் மேட் கோட்டட் பேப்பர் 0.09 தடிமனும் உள்ளது எனில் எந்த காகிதம் அதிக தடிமன் உடையது என்பதை கண்டறிக. அப்ப கொடுக்கப்பட்ட கணக்குல 2 தசம எண் கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல ஒப்பிடுவோம், அதுக்கப்புறம் பதிலுக்கு வருவோம். அப்போ முதல் எப்படி எழுதணும் வகை? கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிடுக. கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிடுக. முதல் தசம எண் 0.05. அடுத்து கொஞ்சம் இடம் விட்டு 0.09. இதுல எது பெருசுன்னு பார்க்க போறோம். முதல்ல முழு எண் பகுதி இங்க 0, இங்க 0. 10ல் 1, இங்க 0, இங்கேயும் 0. 100ல் 1, இங்க 5, இங்க 9. அப்ப 100ல் 1 இல்ல, இங்க 5 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்போ 9 தான் பெருசு.
அப்ப இந்த சைடு பெரிய அடையாளம் போட்டுக்கணும். முடிவு எழுதிடலாமா? எந்த காகிதம் அதிக தடிமன் உடையது என்பதை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க தானே. எது கூட? மேல் பூச்சி பூசிய காகிதம் 0.09 இருக்குல்ல, அதன் கூட. அப்ப முடிவு மேல் பூச்சி பூசிய காகிதம் பிராக்கெட்ல 0.09 மில்லிமீட்டர். அதிக தடிமன் உடையது. சரியா? அவ்வளவுதான்பா. இப்போ ஒரு கணக்குல வந்து 2-3 தசமம் இருக்கும். அதுல ஒப்பிட்டு எது பெருசு? இங்க 2, ஒவ்வொன்றுல 2 தான். அடுத்த கணக்கு வரும். கொடுக்கப்பட்ட பள்ளியின் 3 ஆண்டுகள் நடைபெற்ற நீளம் தாண்டுகளில் போட்டியின் சாதனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு 1.16. ஒரு பள்ளியின் 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நீளம் தாண்டுதல் போட்டியின் சாதனைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சாதனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஏறு வரிசையில் அமைக்க அப்படின்னு இருக்கான். அப்ப முதல்ல 3 தசம இடம் இருக்கு, 3 தசம எண்கள் இருக்கு. அதை முதல்ல எழுதிக்கிற வரிசை எழுதிக்கும். கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிட. முதல்ல கொடுக்கப்பட்ட தசம எண்கள் வரிசை எழுதிடுங்க. முதல் வருஷம் எவ்வளவு ஓடி இருக்காங்க? நீளம் தாண்டல் எவ்வளவு? 4.9 மீட்டர் சாதனை பண்ணிருக்க ஒரு பையன், ஒரு மாணவன். கமா. அடுத்தது 2ஆவது வருஷம் 4.91 மீட்டர், 9.1 மீட்டர் சாதனை பண்ணியிருக்கான் தாண்டி. 3ஆவது வருஷம் 4.95 மீட்டர் சாதனை பண்ணியிருக்கான். முதல்ல 3 எழுதியாச்சா? என்ன வரிசையில் எழுதி சொல்லிருக்கான்? அவற்றை ஏறு வரிசையில் தானே. அப்போ தசம எண்களின் ஏறு வரிசை அப்படின்னு தலைப்போடுகிறோம். எண்களின் ஏறு வரிசை. முதல்ல என்ன எழுதிக்கணும், அப்புறம் ஏறு வரிசை எழுத போறோம். இப்ப கவனி. ஏறு வரிசை எழுதணும்னா எது சின்ன எண்? சின்ன எண்ணுல இருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். முதல்ல ஒப்பிடுவோம். இது 4, இங்க 4, இங்க 4. முழு எண் போகுதுல 4. 10ல் ஒன்றுல இங்க 9, இங்க 9, இங்க 9. 100ல் ஒன்றுல இங்க 0, இங்க 1, இங்க 5. அப்ப இதுதான் சின்ன நம்பரு. இதை 1ன்னு வச்சுக்கிடுவோம். இது அதை விட பெரிய நம்பர் 90, 91, 9. இது 2ஆவது நம்பர், இது 3ஆவது நம்பர். இப்ப எழுதிக்கலாமா? முதல் நம்பர் எத்தனை? 4.90. சின்னது 4.91 விட, அது எதை விட சின்னது அப்படின்னா 4.95. அதை விட சின்னது. இப்படிதான் எடுக்கலாம் ஏறு வரிசை. சரியா? முதல்ல ஏறு வரிசைனா சின்ன நம்பர் இருக்கணும், அதுக்கு அடுத்து பெரிய நம்பர், அதுக்கு அடுத்து பெரிய நம்பர். இதுதான் தசமன், கொடுக்கப்பட்ட தசமனுடைய ஏறு வரிசை. அடுத்து எடுத்துக்காட்டு 1.17. மேகலாவும் கலாவும் வாங்கிய தர்பூசணி பழங்களின் எடைகள் முறையே 13.523 கிலோகிராம் மற்றும் 13.52 கிலோகிராம் எனில் எது அதிக எடையுடையது அப்படின்னு கேட்டிருக்கான். முதல்ல என்னன்னா இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட தசம எண்கள் ஃபர்ஸ்ட் எழுது. அந்த கணக்கில் வரக்கூடிய தசம எண்கள் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. கொடுக்கப்பட்ட தசம எண்களை ஒப்பிடலாமா? முதல்ல 13.523 இது ஒரு நம்பர். கொஞ்சம் இடம் விட்டு 13.52. முதல்ல இலக்கங்களை எண்ணுங்க. புள்ளிக்கு அப்புறம் இங்க 3 இலக்கு இருக்கு, இங்க புள்ளிக்கு அப்புறம் இங்க 2 இலக்கு. அப்ப இது சமமற்ற தசம இலக்கம். அதனால எங்க குறை இருக்கோ அங்க கடைசியில முடிகிற இடத்துல ஒரு சைபர் சேர்த்து 1 ஆக்கிக்கணும், ஒரே மாதிரி ஆக்கிக்கணும். இப்ப இங்க பாருங்க, இங்க 3 இலக்கம், இங்க 2 இலக்கம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்ததுல இப்ப எண்ணுவோம். இங்க முழு நம்பரும் 13, இங்க முழு நம்பர் 13 ஒன்னா இருக்கு. 10ல் 1 இங்க 5, இங்க 10ல் 1 இங்க 5, இங்க 100ல் 1 இங்க 2, இங்க 100ல் 1 இங்க 2, இங்க 1000ல் 1 இங்க 3, இங்க 1000ல் 1வது தசம இலக்கம் வந்து இங்க 0. அப்ப எது பெருசு? இதுதான் பெருசு. அப்ப இப்படி போடும். பெரிய இந்த பக்கம் வாய் திறந்திருக்க மாதிரி போடும். 13.523 எதை விட பெரியது அப்படின்னா
13.520 விட பெருசு. இப்ப கேள்விக்கு வரும், பதிலுக்கு வருவோமா? எனில் எது அதிக எடை உடையது? மேகலா வாங்கினது ஃபர்ஸ்ட் இது, சரியா? கலா வாங்கினது இது. அப்ப எது கூட? 13.523 தான் கூட. பதில் என்ன எழுதணும்? மேகலா வாங்கிய தர்பூசணி படம் தான் அதிக எடை உடையது அப்படின்னு எழுதணும். முடிவு மேகலா வாங்கிய ராக்கெட்ல 13.523 கிலோகிராம். தர்பூசணி பழம்தான் அதிக எடையுடையது. அப்படின்னு எழுதிக்கோ. சிம்பிள் கணக்கு தானே? சரி, அவ்வளவுதான்ப்பா. இப்போ இந்த கணக்குகளையும் இந்த எடுத்துக்காட்டு கணக்குகளையும் இந்த அந்த விதிமுறைகளையும் உங்க நோட்ல என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எழுதிக்கணும், சரியா? உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு பொறுமையா பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல இந்த கணக்குகளை என்ன செஞ்சுங்க எழுதிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.